நம்மில் பலரும் கணினி வேகமாக வேலை செய்யவில்லை என்று புலம்புவது உண்டு. கணினி மெதுவாகவோ அல்லது வேகமாகவோ இயங்குவதற்கு 2 மிக முக்கியமான காரணங்கள் உண்டு. ஒன்று வன்பொருள்கள் சார்ந்த காரணங்கள், மற்றொன்று மென்பொருட்கள் சார்ந்த காரணிகள். வன்பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கணினியோட ப்ராசஸர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ராசஸருடைய ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி கணினியோட வேகம் அமையும். அதே போல் அந்த கணினியில் ரேம் அதிக அளவில் இருக்கணும். அது மட்டும் கிடையாது, கணினியுடைய ப்ராசஸரில் எந்த அளவு பஸ்ஸு ஸ்பீடு இருக்கோ அதற்கு இணையான பொருத்தமான பஸ்ஸு ஸ்பீடு உள்ள ரேமை பயன்படுத்த வேண்டும். பல நேரங்களில் இந்த பஸ்ஸு ஸ்பீடு மாறுறதுனால அந்த கணினி ப்ராசஸர் நல்ல ஸ்பீடு இருந்தால் கூட வேகமாக இயங்காமல் போயிடும். அடுத்தது ப்ராசஸர் ஹீட் அதிகமாச்சுனாக்க கணினியோட வேகம் குறையும். பெரிய ஃபைலெல்லாம் லோட் பண்ணும் பொழுது வேகமாக செயலாற்றும் பொழுது சீக்கிரம் ஹீட் ஆகும். அந்த மாதிரி ஹீட் அதிகமாச்சுனாக்க கணினியோட வேகம் வந்து குறையும். இந்த மாதிரி அதிகமாக பயன்படுத்தும் பொழுது எக்ஸ்ட்ரா ஃபேன் கூட வச்சுக்கலாம். அப்புறம் எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எம்பிஎஸ்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் கரெக்டான அளவில் இருக்கணும். அந்த வோல்டேஜில் வித்தியாசங்கள் வரும் பொழுது சரியான அளவு வரலை அப்படின்னா கூட கணினியோடைய ஸ்பீடு வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தரமான எஸ்எம்பிஎஸ்ஸை பயன்படுத்தணும். இந்த காரணங்களை நம்ம நல்லா கவனித்து செஞ்சிட்டோம்னாக்க கணினி வேகமாக இயங்கும். சரி, அடுத்தது கணினியோட வேகத்தை குறைக்கக்கூடிய மென்பொருள் சார்ந்த காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மிக முக்கியமானது வந்து வைரஸ். வைரஸ் நிறையா இருக்கும் பொழுது அந்த கணினியோட வேகம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இணையதள வசதி வச்சுருந்தீங்கன்னாக்க தேவையில்லாத இணையதளங்களுக்கு போகக்கூடாது. உங்களுக்கு தேவையான தேடி கண்டுபிடிக்கும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல டவுன்லோடுன்னு இருக்கும். அப்போ அதில் எல்லாத்துலேயும் நீங்கள் கிளிக் பண்ணிடாமல் உங்களுக்கு தேவையான மேட்டரை தரக்கூடிய டவுன்லோட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிற பார்த்து அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை மட்டும் கிளிக் பண்ணணும். அடுத்தது நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் வந்து வைரஸ் இருக்குது, ஃப்ரீயாக செக் பண்ணட்டா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும். இது போன்ற நேரங்களில் உடனே அதை கிளிக் பண்ணிடக்கூடாது. அடுத்தது டெம்ப்ரவரி ஃபைல்ஸ். இந்த டெம்ப்ரவரி ஃபைல்ஸ் வந்து நிறையா சேர்ந்துருச்சுனாக்க சிஸ்டத்துடைய வேகம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணாங்க, ஸ்டார்ட் போயிட்டு ரன் போயிட்டு பர்சன்டேஜ் அப்புறம் டிஎம்பி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு பழைய எப்படி பர்சன்டேஜை டைப் பண்ணிவிட்டு என்டர் கீயை தட்டினீங்கனாக்க டெம்ப் ஃபைல் இருக்கிறதெல்லாம் வரும். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடலாம். சில ஃபைல் டெலீட் ஆகாமல் இருக்கும், அதை பற்றி கவலை இல்லை, மீதி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். அடுத்தது சிலேயோ அல்லது டிலேயோ அல்லது வேறு ட்ரைவ்லேயோ டெம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரையும் ஓப்பன் பண்ணி அதில் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் டெலீட் பண்ணலாம். இதில் உங்களுக்கு பயம் இருந்துச்சுனாக்க, இப்படி டெலீட் பண்ணால் முக்கியமான ஃபைல் ஏதாச்சும் டெலீட் ஆகிடுமோ, அதனால் கணினியோட இயக்கம் வந்து பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுனாக்க, இதுக்குன்னு சில சாஃப்ட்வேர் இருக்குது. இலவச சாஃப்ட்வேர் பார்க்கும்பொழுது சி கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்பொருள் இருக்குது. அந்த சி கிளீனரை பயன்படுத்தி தேவையில்லாத அந்த டெம்ப்ரவரி ஃபைலுங்களை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இதனால் வந்து சிஸ்டம் வந்து வேகமாக இருக்கும். இந்த டெம்ப் ஃபைலை க்ளீன் பண்ணுறதுல உங்களுக்கு ப்ராப்ளங்கள் இருந்தால் பொதுவாக எல்லா சிஸ்டத்துலேயும் டிஸ்க் க்ளீனப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலவச இணைப்பு ஒன்று இருக்குது. அது எப்படின்னாக்க, ஸ்டார்ட் போங்க, அதில் ஆல் ப்ரோக்ராம்ஸ் போங்க, அடுத்தது அக்சசரிஸ் போங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்க சிஸ்டம் டூல்ஸ்னு இருக்கும். அதில் போனீங்கன்னாக்க டிஸ்க் க்ளீனப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோடனே எந்த ட்ரைவை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்போ நம்ம இந்த சியில் தான் பொதுவாக அதிகமாக டெம்ப் ஃபைல் ஸ்டோர் ஆகும். அப்படிங்கிறதுனால சியை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஃபைல்ஸ் டு டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கே டெலீட் பண்ணக்கூடிய ஃபைல்கள் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். இப்போ நீங்கள் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கனாக்க தேவையில்லாத டெம்ப் ஃபைல்கள் டெலீட் ஆகிடும். அதேமாதிரி சிஸ்டத்தில் வந்து தேவையில்லாத ஃபைல்கள் நிறைய இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக உங்கள் சிஸ்டத்தில் ஓஎஸ் புதுசாக போட்டிங்கனாக்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புதுசாக போட்டிங்கனாக்க, டாஸ்க் மேனேஜரில் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது என்னென்ன ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, என்னென்ன ஃபைல் வந்து ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் காட்டும். இதை கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்தராக புதுசாக அடுத்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும் பொழுது எக்ஸ்ட்ரா என்ன ஃபைல் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதையும் நோட் பண்ணிக்கலாம்.
இப்படியே ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது என்ன ஃபைல் எக்ஸ்ட்ரா வந்து ரன் ஆகுது அப்படிங்கிற பார்த்துக்கிட்டு, இப்போ அது ரிலேட்டடாக இல்லாத ஃபைல் ஏதாச்சும் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை ரன் பண்ணாமல் செஞ்சிட்டோம்னாக்க நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஸ்பீடாக இருக்கும். ஆட்டோ ரன் மேனேஜரில் போயிட்டு நீங்கள் அதை நிறுத்திடலாம். இந்த மாதிரி தேவையில்லாமல் இயங்கக்கூடிய ஃபைல்களை எப்படி நிறுத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஆல்ட் டெல் இந்த 3 கீயும் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க ஸ்டார்ட் டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்னென்ன ஃபைல் ரன் ஆகிட்டு இருக்கோ அதெல்லாம் அங்கே காட்டும். அப்ளிகேஷன்ஸ்னு இருக்கும், ப்ராசஸ்ன்னு இருக்கும், சர்வீசஸ்ன்னு இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ், நெட்வொர்க்கிங் இப்படிலாம் இருக்கும். இதில் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் போயிட்டு உங்களுக்கு தேவையில்லாத ஏதாச்சும் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாக்க அதை ரைட் கிளிக் பண்ணி ஸ்டாப் சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடலாம், அல்லது டிசேபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடலாம். விண்டோஸ் 8 இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னாக்க இந்த டாஸ்க் மேனேஜர்லேயே பார்த்தீங்கன்னாக்க ஸ்டார்ட் அப் அப்படி சொல்லியிருக்கும். அதாவது ஸ்டார்ட் பண்ணும்பொழுது என்னென்ன ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும் அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்கள் பார்த்து தேவையில்லாத ஏதாச்சும் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம்.